இதுல வந்து யாரையுமே வந்து ஒரு என்ன சொல்றது, அதிகார தோரணையோட ஆ எதிர்க்கிற பண்புகள் வந்து இந்த துளாராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். இருக்காது. விலகி போயிடுவாங்க. கண்டிப்பான முறையில ஒருத்தவங்க நமக்கு ஆகல அப்படின்னு தோணுது, இவங்க நம்மள சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு அவங்க நெனச்சுட்டாங்க அப்படின்னா, அங்கருந்து மெல்ல மெல்ல விலக ஆரம்பிச்சுருவாங்க. ஆ பொதுவாவே வந்து துளாராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட வாழ்க்கையில எதிரிகள வச்சுக்க மாட்டாங்க. துளாராசிக்காரர்களுக்கு எதிரிகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருப்பாங்க. பெரும்பாலும் இருக்க மாட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து யாரையும் வந்து இவங்க எதிரியா பார்க்க மாட்டாங்க. சரி அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்ற அளவுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒதுங்கிடுவாங்க. இதுதான் வந்து துலா ராசியோட இயல்பா இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில நல்ல தெய்வ பக்தியும், ஒரு ஆசிரியர் பண்பும், அடுத்தவங்களுக்கு நல்லது சொல்றது, அடுத்தவங்க வாழ்க்கைய வளப்படுத்துறது எப்படி, இப்படின்னு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் குடுக்கக்கூடியவங்களா, ஒரு கிங் மேக்கரா இருக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த துலா ராசிக்காரர்கள். நீங்க இழுத்து முன்னிறுத்தி முன்னாடி உட்காருங்க. நீங்க இந்த பொறுப்பு எடுத்துக்கங்க. இந்த ரோல செய்யுங்க அப்படின்னா கூட, எனக்கு வேணாங்க. நீங்க யாராவது செய்யுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற வார்த்தைய சொல்லுவாங்க. ஏன்னா, இவங்க வந்து அதுக்காக வந்து இவங்களுக்கு வந்து இந்த தலைமை பொறுப்புகள எடுத்துக்கிறதுல இவங்களுக்கு பயம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அத விட சிறப்பா ஒரு தலைவன உருவாக்கக்கூடிய நபர்களா, கிங் மேக்கரா இந்த துலா ராசிக்காரவங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ராசி. ஒரு தலைவனே, ஒரு அரசனையே உருவாக்கக்கூடியவங்கனால அரசால முடியாதா? அப்படின்னா முடியும். அவங்களுக்கு தெரியும். தெரியாமல்லாம் இல்ல. ஆனா இவங்களுக்கு எதுல ஆத்ம திருப்தி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல மனிதர, ஒரு தலைவன, ஒரு அரசன உருவாக்குறதுல இவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். ஸோ அத செய்றதுக்கு ரொம்ப வந்து விருப்பத்தோட செயல்பட்டுட்டு இருப்பாங்க.